அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம், உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்தது உச்சநீதிமன்றத்தில். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து நாங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுத்துரைச்சாங்க. அதற்கு எதிர்த்தரப்பு லாயர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் கோர்ட்டில் ஒன்றும் வெளியே ஒன்றும் நடந்துட்டு இருந்திருக்காரு. அதனால் இவர் அமைச்சர் பதவி மட்டும் இல்லை எந்த அரசு பதவியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உத்தரவை போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க, அதனால் கோர்ட்னால் அப்படி ஒரு ஆர்டர் போட முடியாது, கன்விக்ஷன் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்லாம் கோர்ட் போட முடியாது, அதனால் இந்த மாதிரிலாம் உங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நம்ம அதாவது என்ன மனு போட்டிருந்தீங்க, இவர் வெளியே போன ஓரிரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அமைச்சராயிட்டார், இவருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை அழிச்சிருவார், அதனால் இவர் அமைச்சர் பதவி தொடரக்கூடாது அப்படின்னு மனு போட்டிருந்தீங்க. இப்போ இவர் அமைச்சராக இல்லை, அதனால் இந்த வழக்கை பார்த்திங்கன்னா முடித்து வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வழக்கை மட்டுமே முடித்து வச்சுட்டாங்க. இந்த கேஸ் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை விட்டார் செந்தில் பாலாஜி தரப்பில் லாயர். இப்படிலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரசு பதவியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேஸ் 15 வருஷம் நடக்குங்க, அது வரைக்கும் ஒரு ஆளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எடுத்துரைச்சாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதி அவர்கள் இவருக்கு ஜாமீனை ரத்து பண்ணுற மாதிரி ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க தெரியுமா, அந்த வழக்கை இப்போ முடித்து வச்சுட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜி தரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ தான். இதுதான் கோர்ட்டில் நடந்துச்சு. இடி அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இவர் மேலே இருக்கிற குற்றத்தை இதுக்கப்புறம் ஃபுல்லாக விசாரித்து கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தண்டனை கிடைக்குமா இல்லை நிரபராதி ஆவாரா அப்படின்னு அப்போ தான் நமக்கு தெரிய வரும்.